தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். தந்தி செய்தியாளர் திரு பிரசன்னா அவருடன் உரையாடி கொண்டிருக்கிறார். பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அங்கிருந்து கள நிலவரங்கள் குறித்து பிரசன்னா எங்களுக்கு நேரடியாக பகிருங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளரான கங்கையமரன் அவர்களை ஆதரிக்கும் வகையிலே தற்பொழுது பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைய தினம் ஆர்கே நகர் காசிமேடு பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இந்த பிரச்சாரம் குறித்தும் இந்த தேர்தலின் ஒரு நிலவரம் குறித்தும் ஒரு இடத்துல கேட்போம். மேடம், நீங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலராகவே கங்கையமரன் சாருக்கு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. மக்கள் மத்தியில் எப்படி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, இந்த தேர்தலை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் என்ன நினைக்கிறீங்க? மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது, அன்போடு வரவேற்கிறார்கள். எங்களது வேட்பாளர் அண்ணன் கங்கையமரன் அவர்கள் மிக எளிமையாக பழகக்கூடியவர். எல்லா குழந்தைகளும் பெண்களும் பெரியவர்களும் அவரை அன்போடு வரவேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மோடி அவர்களை ஒரு வளர்ச்சியின் நாயகனாகவே மக்கள் பார்க்கிறார்கள். 7 முறை அதிமுகவும் 2 முறை திமுகவும் வெற்றி பெற்று இந்த தொகுதி ஒரு 40 ஆண்டு காலமாக அப்படியே தான் இருக்கிறது. நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் காலி குடங்கள் தான் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையிலான கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மனநிலையில் மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை வாக்குகளாக மாற்றி நாங்கள் நிச்சயமாக இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம். சரி மேடம், இப்போ என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுத்திருக்கீங்க? குறிப்பாக தண்ணி பிரச்சனையை தீர்ப்போம், இந்த குப்பைகள் அகற்றப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்கீங்க. இதையும் தாண்டி கங்கையமரன் சார் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் இந்த தேர்தலில் ஒரு முதல் உறுப்பினராக அவர் சட்டசபைக்கு செல்வார். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக முன்னெடுப்பீங்க? அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா மேடம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் 2 பலன்களை மக்கள் பெற முடியும். ஒன்று, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினரை கொடுக்கும் தொகுதி என்ற வகையில் மத்திய அரசின் திட்டங்கள் எதையெல்லாம் கொண்டு வர முடியுமோ, வேலைவாய்ப்பிற்கான திட்டங்கள், தூய்மை இந்தியா திட்டங்கள், தண்ணீர் கொண்டு வரும் திட்டங்கள், ஆக மத்திய அரசின் பங்களிப்பு எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை முதலில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான செயல்களில் தான் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை மக்களிடம் சொல்லால் நாங்கள் வலியுறுத்த மாட்டோம், செயலால் நாங்கள் வலியுறுத்துவோம். அதற்கு மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். நாங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம். 122 பேரில் ஒருவர் கூட இருந்தால் கூவாத்தூரில் அமர்ந்திருப்பதற்கு ஒருவர் கூட கிடைப்பார், அவ்வளவுதான். 89ல் ஒருவர் கூடினால் வெளிநடப்பு செய்வதில் ஒருவர் கிடைப்பார். ஆனால் இவர் ஒன்று கண்ணே என்று எங்களுக்கு கொடுத்தால் என்னென்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை அவர் மூலம் நாங்கள் நிறைவேற்றுவோம். மேடம், இப்போ டெல்லியில் நம்ம மத்திய அரசாக விளங்குறதால அதன் மூலியமாக அதாவது நல்ல திட்டங்களை இங்கே நிறைவேற்ற வாய்ப்பு மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக அதைத்தான் நான் சொன்னேன். மற்றவர்களுக்கு வாக்களிப்பதற்கும் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கும் மாறுபாடு இருக்கிறது. ஒரு நல்ல கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த வாய்ப்பை நீங்கள் தரக்கூடாது என்பதுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது.